இல்லை பொறுப்பில் வந்து நீக்கினா போதுங்களா சார்? அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, அதோட பெரிய பொறுப்பு தேவை. அமைச்சருங்கிறது கான்ஸ்டியூஷன் பாடி, அது வேற. ஒரு கண்துடைப்புக்காக நீக்கினீங்களா? அமைச்சர் பதவியோட கட்சி பொறுப்பு தாங்க தூக்குறது தாங்க பெரிய கஷ்டம். இந்த இப்ப தூக்குறது வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கலங்க. மற்ற இன்னும் பிற திமுக கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, துரைமுருகன் அவர்களுக்கு பொதுச் செயலாளருக்கே அந்த அச்சத்தை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொன்முடி நடவடிக்கை எடுக்கல, என்ன பண்ற போறீங்க சொல்லுங்க? கனிமொழியை கண்டனை தெரிவிச்ச பிறகு சரி தெரிவிக்கட்டும், நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. அது கட்சியோட உள்கட்டமைப்பு அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனாலும் ஒரு பெண் அவங்க தான் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, கனிமொழி அவங்க அக்கா அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லாட்டினாலுமே முதல்வர் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. யார் வீட்டுக்கு வேணுமோ நீ ரைடு வரலாம், என்ன எடுத்தங்கிறதா என் பேச்சு. இது மத்திய சர்க்கார் மாநில சர்க்காரை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற ஒரு யுத்தி, ஒரு ஆயுதம். இன்னைக்கு நேரத்துக்கா வச்சு மிரட்டுறாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணு, நீ யார் முதலமைச்சர் வேலை வழக்கு போடணுமா போடு, கோர்ட்டு கொண்டு போ. இதெல்லாம் வந்து அநாகரிகம் இல்லாம குத்தி விட்டு போறது, கேவலப்படுத்துற மாதிரி. ஏன் தூக்குனது அப்படியே தூங்குனபடியே இருந்துச்சு மோடி, இது தூக்குனுச்சுல மோடி இது திருப்பி தோண்டு போய் இறங்கவே இல்லை கீழே, பாத்தீங்கன்னா இல்லையா? கிரீஸ் போடல அந்த பல்சக்கர், அப்புறம் தான் கீழே இறங்குனது. தோண்டு கிடந்த பாம்பன் பாலத்தை தூக்கி நிறுத்தினார்ல மோடி. எத்தனாயிரம் கோடி ப்ராஜெக்ட் வந்து இத்தனை ரயில் நேருக்கு நேர் மோதி இருக்கு, பதவி விலகிடுவாரா? ஸ்டைல் ரயில் விட்டு அடிச்சாங்களா, பதவி விலகிடுவாரா? ஏன் விலகல? மணிப்பூருக்கு என்ன பதில் சொல்லுவார்? பேச ஆரம்பிச்சா அப்புறம் எங்கேயே போயிடும். வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு வந்து நேற்றுக்குள்ள சர்ச்சைக்குள்ள ஆயிடுச்சு, கனிமொழி கண்டனம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அந்த பேச்சு இன்னமும் சமூக ஊடகங்களில் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க, தலைமை உடனடியாக பொறுப்புல இருந்து நீக்கிட்டு அடுத்து திருச்சி சிவானந்தன் அந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு. பேசுறது சரியானது கிடையாது தானே, ஒரு பொது மேடையில் அந்த மாதிரி பேசக்கூடாது. அது பொன்முடியை ஒரு பெரிய படித்தவர், சான்றோர், அவர் ஒரு கல்லூரி விரிவுரையாளர் வரை இருந்திருக்கார். அவர் எந்த அர்த்தத்தில் பேசினாருன்னு தெரியல. பட் கனிமொழி மேம் சொல்லியிருந்தாங்க எந்த அர்த்தத்தில் பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் முன்னையும் பின்னையும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. பட் பேசியது அது சரியான விஷயம் கிடையாது தான். புரியுதுங்க சார். தொடர்ந்து வந்து இந்த ஓசியில் போகிறீங்க, அதுக்கப்புறம் நிறைய மரியாதை குறைவாக பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓசிங்கிறது ஒரு பெரிய விமர்சன பொருளாச்சு. நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, எங்கள் ஊர் கலவைக்கல் வார்த்தை ஓசி தான். நம்ம சட்ட ஓசியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய தவறாக நான் பார்க்கல அந்த விஷயத்த. மற்ற இந்த விஷயங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது சரி, இதே அதையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இல்லை பொறுப்பில் வந்து நீக்கினா போதுங்களா சார்? அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, அதோட பெரிய பொறுப்பு தேவை. அமைச்சருங்கிறது கான்ஸ்டியூஷன் பாடி, அது வேற. கட்சி பொறுப்புங்கிறது ஒரு கண்துடைப்புக்காக அமைச்சர் பதவியோட கட்சி பொறுப்பு தாங்க தூக்குறது தாங்க பெரிய கஷ்டம். அமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். மொத்தம் 40 அமைச்சர்கள் தான் இருக்க போகிறாங்க, எத்தனை பேர் இருந்துட போகிறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் கட்சி பொறுப்பு தான் நீங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. திருச்சி சிவானந்தன் வந்துட்டாருன்னா அந்த இடத்த அவர் விட்டு கொடுத்துருவாரா? அவர் அந்த இடத்த தக்க வைக்கணும், அதுக்கு கடுமையாக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். பார்க்குற நேரம் திருச்சி சிவானந்தன் வந்து மிகப்பெரிய படிப்பாளி, பெரிய லிட்ரேச்சர், அவர் இலக்கியவாதி. அவர் வந்து இந்த அப்பழுக்கற்ற அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய பேச்சாளர், ஆரைட்டர். அவர் அந்த இடத்த தக்க வச்சுக்குவார். ஸோ கட்சி பொறுப்பில் இருந்து ஒரு டெம்பரவரியாக இடைநீக்கம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி தான் நீங்கள் சொல்கிற கண் துடைப்பு, கால் துடைப்புன்னு ஏதாவது கதை விட்டு உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லை. அவர் நீக்கணும்னு தான் நீக்கியிருக்காங்க கட்சி. உடனடியாக அந்த பொறுப்பில் ஆள் போட்டாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் ஏதோ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கான சான்சஸ்லாம் இல்லவே இல்லை. மறுபடியும் உடனே ஆள் போட்டாங்க. அது திமுக கட்சி ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். புரியுது சார். கட்சி தலைமை நீக்கினாலும் கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்தாலும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை என்ன சொல்லியிருக்காரு அவர்? இல்லை அவர் சொல்கிறது, நாங்கள் வந்து வேணும்னே எதுவும் பேசுறதில்ல, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து முதலமைச்சர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து தூங்கி எழுந்தாலே நீங்கள் எந்த பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் நம்ம வீடை தவிர பாக்கி எல்லாமே இங்கே பொது இடம் ஆகிப்போச்சு. நம்ம வீட்லேயும் நம்ம கழிவறையை தவிர பாக்கி எல்லாமே பொது இடம் ஆகிப்போச்சு. பார்த்து தான் பேசணும். ஏன்னா கழிவறையில் வந்து 1-2 பேராக போய் உட்காந்துருக்க போகிறது இல்லை, அது ப்ரைவேசி இருக்கும். மற்ற எல்லா இடமும் இன்னொருத்தர் இருப்பாங்க. நம்ம கட்டிய மனைவியாகவே இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம சரியான வார்த்தைகளை பதத்தை பயன்படுத்தணும். புரியுது. எல்லாமே இங்கே இப்போ பப்ளிக் ஆகிடுதுங்கிறது அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். அது வந்து கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நானும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஜாக்கிரதையாக பேசணும். என்ன தான் ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணாலும் நம்ம எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் கோவப்படணும், அதுக்கு மேலே படக்கூடாது. அது அழகாக சொன்னார். அவர் அதை ஆல்ரெடி தெளிவாகவே சொல்லிட்டாரு. நம்ம முன்னையும் உள்ள வெட்டி விட்டுறாங்க, என்ன வேணால் நடக்குது, யாரும் பிரச்சனை இழுத்துட்டு வராதிங்க, எனக்கு தூங்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? புரியுது. எல்லாமே இங்கே பிரச்சனை ஆகிடுது.
சாதாரணமாலாம் எதுவும் பேசாதீங்கிறது தான் ரகுபதி சட்டத்துறையில் உள்ளவருங்க. சாதாரணமாலாம் பேசாதீங்க, எதுவும் விளையாட்டு போக்கில் சொல்கிறது இருக்குல்ல. இப்போ அமைச்சர் நேரு இருக்கார்ல, பெரிய பாசக்காரன். நீங்கள் அவர் பேச்செல்லாம் மிரட்டு பயமாக தான் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய பாசக்காரன். உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். ஆனால் அவருக்கு பேர் என்ன, அவர் பேச்சு எப்படி இருக்கும், வாயா போயா எங்கே வந்த அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜ் ஸ்லாங். இப்போ அவர் கூட ஒரு நீங்கள் நானே ரீகலெக்ட் பண்ணுறேன். நம்ம மேயர் இருக்காங்களா பிரியா, பேத்தி வயசு கூட சொல்லலாம், இல்லை பொண்ணு வயசுன்னு சொல்லலாம். இங்கே வாமா நில்லுமா உன்னதாமா கேள்வி கேட்குறாங்க. இது வந்து அவருடைய கலவக்கிய லாங்குவேஜ். புரியுது. ஏன்னா அவர் இருக்கிறது விவசாயம் பண்ணுறவர். எந்நேரமும் இந்த படத்தில் ரோபோட் மாரி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இல்லை கலோக்கியலாக பேசுறதுல விலை மாதர்கள் பற்றிலாம் வந்து இதை நின்றுட்டா இவ்வளோ இதுக்கு நான் அது கம்பேர் பண்ண நான் அமைச்சர் நேரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். புரியுது. அவர் விவசாயிகளோட இருக்கவர். தனியாக கட்டியா அப்படின்னு ஊரில் பேசுறது, கிராமத்து மக்களோட பேசுறது. இல்லை நேரு விவசாயிகளோட இருக்கிறவரா? விவசாயிகளோட தான் இருக்கிற. எத்தனை ஏக்கர் விவசாயம் அவர் தாங்க பண்ணுறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவர் இன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் இல்லை, பெரிய பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவரோட மீட்டிங்கில் பார்த்தா அவ்வளோ அன்பாக நம்மள்ட்ட பேசுகிறாரு. பட் அவரோட மொழிநடை அப்படி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் ரகுபதி என்ன அந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னார், வெட்டி வெட்டி விட்றாங்க முன்னே பின்னேன்னு. ஏங்க பெரியார் தங்கத்தட்டில் தமிழ் வச்சு மலம்னு சொல்லாருன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஃபுல் வீடியோ கேட்டிங்களா? அந்த போய் வார்த்தை எதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தைன்னு, என் மொழியே பீன்னு சொல்கிற நீ என்னடா சமஸ்கிருதத்தை கொண்டா தேவ பாஷைங்கிறது தான் அவர் சொன்ன அர்த்தம். புரியுது 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 சார். இப்போ நீங்கள் வந்து பொன்முடியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களோ திமுக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து நீக்கி வனத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அது ஒரு விமர்சனமாக இருக்குது. இப்போ திரும்பவும் வேறு யாரும் பேசாததையாக பொன்முடி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியாகவும் கேட்குறாங்க. அதாவது வேறு யாரும் பேசுனது அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாரும் எல்லாம் பேசிட முடியுமா? எல்லாரும் எல்லாம் பேசக்கூடாதுல்ல. அப்போ பொன்முடி அண்ணெல்லாம் வந்து திமுகவோட பில்லரில் ஒருத்தர். பொன்முடி அண்ணா இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், துரைமுருகன் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த சமகாலத்தில் பொலிட்டிக்ஸில் பண்ணது. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் இவங்க கலைஞரோட அரசியல் பண்ணவங்க. வீரபாண்டி ஆறுமுகம் அதுதான் பெரிய பிரச்சனையே. சீனியர்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை இப்போ திமுக. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை வெளிப்படையாகவே முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஜூனியர்ஸுக்கு வழி விடுங்க, நம்ம வழி விட்டு தான் ஆகணும்னு. இது ஒன்றும் வேணுக்குன்ட்டு சும்மா இருந்தவருக்கு பதவி தூக்கலையே. நீங்கள் பேசுகிற விஷயம் இருக்குல்ல, சும்மாவே அமைதியாகவே ஏங்க ஜெயிலேருந்து வந்தோட மறுபடியும் பதவி கொடுத்தாங்களேங்க. அவருக்கு வந்து சிறை தண்டனை அறிவித்து தேசிய கொடியெலாம் கார்லேருந்து கைட்ட பிறகு பதவி கொடுத்தாங்க. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகள் இல்லை. புரியுது. அப்படின்றது இந்த இப்போ தூக்குனது வந்து மற்ற கட்சிக்காரவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கலங்க. மற்ற இன்னும் பிற திமுக கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, துரைமுருகன் அவர்களுக்கு பொதுச் செயலாளருக்கே அந்த அச்சத்தை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து இது தளபதி ஸ்டாலின் ஐயா எடுத்தது சரியான முடிவு. ஏன்னா பொதுச் செயலாளர் இன்றைக்கி வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுனது முதலமைச்சருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தந்திருக்கும், அதனால் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன். அதாவது இங்கே தான் நீங்கள் இவங்க பேசுகிறவங்கள வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணி கேட்குறீங்க. ஆனால் நம்ம ஒரு நல்ல முதலமைச்சரை பெற்றிருக்கோம். துரைமுருகன் ஐயா வந்து முதலமைச்சர் மனசு வருத்தப்பட்டிருக்குறது சொல்கிறாருல்ல, வருத்தப்பட்டிருக்கோம். அவருக்கு அது மேலே விரும்ப மாட்டார் இவர். நீங்கள் முதலமைச்சரோட இந்த ஸ்கூல் திறந்தாங்க இல்லையா, இப்போ டிஎம்கே பீரியட் ஆட்சிக்கு வந்து இந்த ஸ்கூல் பேக்கில் வந்து ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ், ரெண்டு பேரும் எங்கே நிற்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த ரேப்பர்லாம் பிச்சுட்டு மறுபடியும் வேறு ரேப்பர் ஒட்டணும், இல்லை இந்த பேக்கே கொடுக்கக்கூடாது, புது பேக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் கிட்ட எவ்வளோ செலவாகும் அப்படின்னு, 40 கோடி ரூபா பட்ஜெட் ஆகுங்கிறாங்க செலவு. ஆனால் போய் அதுக்கு 4 பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம். அவங்க முதலமைச்சராக இருந்தவங்க தானேயா, அப்படியே குடியா இதில் என்ன அப்படி இதில் போய் பாலிடிக்ஸு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கள்ட்டன்னு அவ்வளோ யதார்த்தமான ஒரு மனிதர். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ பொன்முடி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன பண்ணிட்டு போகிறீங்க? பொன்முடி மேலே நடவடிக்கை எடுக்கலை, இப்போ என்ன பண்ணுற போகிறீங்க சொல்லுங்கள்? கனிமொழியை கண்டனை தெரிவித்த பிறகு சரி தெரிக்கட்டும், இப்போ நடவடிக்கை எடுக்கலாம் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அது கட்சியோட உள்கட்டமைப்பு அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஆனாலும் ஒரு பெண் அவங்க தான் துணை இப்போ பொதுச்செயலாளர் இருக்காங்க கனிமொழி அவங்க அக்கா, அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லாட்டினாலுமே முதல்வர் இந்த முடிவு எடுத்திருப்பார். மேட்ரு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போச்சு. சொன்ன விளக்கம், சொன்ன இடம் தவறு. எல்லாம் பேசலாம் நெறியாளரை, ஆனால் இடம் பொருள் ஏவல்னு தான் ஒரு விஷயம் இருக்குது. எந்த இடத்துல இப்போ ஸ்கூல் மீட்டிங் போனால் அங்கே பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாது, பள்ளிக்கூடத்து வளர்ச்சியை பற்றி நம்ம பேசணும். ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிறோம்னு வைங்களேன், அதில் முன்ன பின்ன பேசலாம், ஏறி இறங்கி. அதான் ஏறி இறங்கி யார் பேச, நட்சத்திர பேச்சாளர்கள் வேணால் ஏறி இறங்கி பேசலாம். ஆனால் அதை ஒரு அமைச்சர் பேச முடியாது. நமக்கு என்ன கண்ணியம் இருக்கோ அதுதான் பேசணும், துறை சார்ந்த வளர்ச்சியை பேசணும். நிறைய அவர் பொன்முடி நிறைய இடைக்காலங்களில் நிறைய வார்த்தைகள் தவறாயிட்டு, இடையில ஒரு வாட்டி எஸ்சி தானமா
அப்படின்னு கேட்டது ஒரு பெரிய பேசு பொருளாயிட்டு. அப்புறம் சேரு வீசி விட்டாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லாமல் அது வேணுக்குன்னு பண்ணது. இவர் வந்து வயதானவருங்க. ஒன்று வயது, இன்னொன்று எஜுகேஷன். யாரை எப்படி ட்ரிகர் பண்ணணுங்கிறது பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க பிஜேபியிலேருந்து. இந்த வேலையை செய்ய அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அதை தான் இவங்க பண்ணுறாங்க. இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆனாலும் அதை அப்படியே பேசு பொருளாக்கி பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்கள்ல, ஊதி விட்டுறது அப்படியே. அதுதான் நடந்துச்சு. ஆனால் இந்த முடிவு இன்றைக்கி முதல்வர் எடுத்தது வந்து மற்ற கடைகோடி பேச்சாளரும் கூட ஒரு பண்பை வளர்க்கும். நம்ம வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம ஒரு அமைச்சரே என்னன்னா பேசுகிறாரு, நம்மளும் என்ன வேணா பேசணுங்கிற எண்ணம் தானே எல்லார்ட்டையும் வந்துடும். அப்போ அமைச்சருக்கே பதவியை தூக்குறாங்க. மற்றவங்க நம்மளை எந்தளவுக்கு அடக்கி வாசிக்கணுங்கிற பண்பு எல்லார்ட்டையும் வரும். அது ரொம்ப முக்கியமானது, அது தேவையானது. ஏங்க இதை விட ஏடிஎம்கேக்காரவங்க பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு கேட்டிங்கன்னா நாராவசமாக இருக்குங்க சார். அதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் இப்போ திமுகவில் அதுக்கு சரிசமாக பேசிட்டு இருக்காரு சார். அப்புறம் நீ கேட்ட கட்சி விட்டு நீ மறுபடியும் மன்னிப்பு கடிதங்க கேட்டுதாங்க மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. இடி ரைடு வந்து வந்திருக்காங்க சார். இந்த இடி ரைடில் வந்து யார் வீட்டுக்கு வந்தாங்க? நேரு அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே போல் பொன்முடி வீட்டுக்கு, துரைமுருகன் வீட்டுக்குலாம் போயிருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து தியாகி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அந்த அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவங்களுக்குலாம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. ஈடு என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேரு விட்டு ஒரு காப்பி குடிச்சிருப்பாங்க. அது சரி டேஸ்ட்டாக இருந்திருக்காது சார். அவரோட தம்பிக்கு 17 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. வந்தது வந்துட்டோம் நேரு பையன் வீட்டுக்கு போகலான்டா, அங்கே காப்பி நல்லா இருக்காண்ணா, அங்கேயும் காப்பி குடிச்சிட்டு அங்கேயும் நல்லா இல்லை. பொன்முடி வீட்டுக்கு வண்டியை விடு, அங்கேயும் நல்லா இல்லை. வேறு யார் இருக்குது? துரைமுருகன் வீட்டு வண்டியை விடுன்னு. நீ என்ன தெரியும் யார் வீட்டுக்கு வேணுமோ நீ ரைடு வரலாம். என்ன எடுத்தங்கிறது தான் என் பேச்சு. இது மத்திய சர்க்கார் மாநில சர்க்காரை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற ஒரு யுத்தி, ஒரு ஆயுதம். இன்றைக்கி நேற்றுக்காக வச்சு மிரட்டுறாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணு. ஏங்க நீ யார் மேலும் வழக்கு போடு. நீ யார் முதலமைச்சர் வேலை வழக்கு போடணுமா போடு, கோர்ட்டு கொண்டு போ. ஏங்க செந்தில் பாலாஜி கேஸில் நீதிமன்றம் ஈடியை கண்டிச்சுதான் இல்லையா? எவ்வளோ நாள் தாங்க உங்களுக்கு டைம்? நீதிமன்றம் மட்டும் கண்டிக்கல சார், முதல்வரும் கண்டிச்சார். எங்களை தொட்டு பார்க்காதீங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ ஏன் அதை சொல்லலாம்? நீதிமன்றம் சொன்னிச்சு செந்தில் பாலாஜி கேஸ் இல்லை. எவ்வளோ நாள் தான் கவுண்டர் ஃபைல் பண்ணுவீங்க? ஃபைல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எங்கள்கிட்ட போதிய ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்னு. கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்க? எனக்கு கலெக்ட் பண்ண நடவடிக்கை நீதிமன்றம் கேட்டுச்சு. ஈடிகள்லாம் மத்திய சர்க்கார் மிரட்டுறது. அப்போ இப்போ மட்டும் என்ன தொடாதுன்னு சொல்கிறாங்களா? தொட்டுப்பார் செய்து கண்டனம் கூட தெரிவிக்கலையே. இப்போ சீனியர் அமைச்சர்களுக்கு என்ன இருக்குது? செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து வந்தவருக்காக உளவு பேசின முதல்வர் அவர்கள் நேருக்காகவும் துரைமுருகனுக்காகவும் பேச மாட்டாரா? அதாவது எங்கள் வீட்டில் ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கும் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் ஒரு வேற்றுமை இருக்குது. புதுசு பற்றியா அதிமுகலேருந்து வந்ததை தொட்டு செந்தில் பாலாஜியை கண்டுக்கவே மாட்டாங்க திமுகவில். இதே அவங்க அமைச்சர்கள்லாம் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களை போன்ற கொளுத்தி போட்டுறாமல் இருக்கிறதுக்கு தான் வந்த விருந்தாளியே நான் கூடுதலாக கவனிக்குது. இவங்கெல்லாம் கட்சியில் உள்ளவங்க பிள்ளைருங்க. இவங்க தான் அறிவாலயம் தான் இவங்களுக்காக வேண்டி போய் குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க வந்து இத்தனை வருஷம் இங்கே இருந்தவங்க. இவங்க கரைப்படையாமல் இருக்குமா? இவங்களை ஈடியெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பண்ண முடியாதுன்னு. அதனால பேசுறது இல்லை, அவ்வளோதான். புரியுது சார். இதுக்கு மோடி அவர்கள் வந்து பாம்பன் பாலத்தை திறக்க வந்தப்போ சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தலைவர்களோட கடிதம் வருது, ஆனால் அந்த கடிதத்தில் தமிழில் கையெழுத்தே வரல, நீங்களாம் தமிழை பற்றி பேசுறதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. தமிழில் நாங்கள் நாளைக்கே எல்லாரும் கையெழுத்து போட்டுடலாம். 8 கோடி பேர் இருக்காங்க, இப்படி 4 கோடி பேர் தமிழர் தான் இருப்பாங்க. தமிழில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சொல்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை, மண்ணாங்கட்டி, திருப்பூர் இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா ரயிலையும் ஹிந்தியிலாம் எடுத்துகிட்டு தமிழ்லே பேர் போட்டு இந்தியா பூரா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் தமிழை 3வது மொழியாக பேச வச்சுருவாராம் அவர் தமிழில் 4 வார்த்தை பேசுதா? ஒரு திருக்குறள் சொல்ல தெரியுதா? நீர் வயரா, வயர் வயரா, மயிர் வயரான்னுக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பேச தெரியும் தமிழில்? வணக்கம், நல்லா இருக்கீங்களாங்கிறாரு. டேய் நீ எங்கள் நாட்டு பிரதமர்ரா, என் தாய்மொழியில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதில் எனக்கு ஒரே புலகாங்கி தான் அடைஞ்சிடணுமா? அப்படியே நானே கையெழுத்து போடணுன்றது நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியலையே. நானே இங்கிலீஷ்லாம் கையெழுத்து போடுறேன், சின்ன பிள்ளை போட்டது. இப்போ நான் தமிழில் போடுறது எப்படி கெசட்டில் மாற்றுறது? எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. என் பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் இப்போலேருந்து மாற்றி வர முடியுமா? அது அவ்வளோ இதெல்லாம் வந்து அநாகரிகம் இல்லாமல் குத்தி விட்டு போகிறது, கேவலப்படுத்துகிற மாதிரி. ஏன் தூக்குனது அப்படியே தூங்கினபடியே இருந்துச்சு மோடி. இது தூக்குனுச்சுல மோடி இது திருப்பி தோண்டு போய் இறங்கவே இல்லை கீழே, பார்த்தீங்களா இல்லையா? சரிங்க சார். கிரீஸு போடல அந்த பல்சக்கர், அப்புறம் தான் கீழே இறங்குனது. தோண்டு கிடந்த பாம்பன் பாலத்தை தூக்கி நிறுத்தினார்ல மோடி. ஏன் பாலம் உடனே இறங்கலை? எத்தனாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டு வந்து இத்தனை ரயில் நேருக்கு நேர் மோதிருக்கு, பதவி விலகிடுவாரா? ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்டைல் ரயில் விட்டு அடித்தாங்களா, பதவி விலகிடுவாரா? ஏன் விலகலை? மணிப்பூருக்கு என்ன பதில் சொல்லுவார்? பேச ஆரம்பித்தா அப்புறம் எங்கேயே போயிடும். எலக்ட்ரோட் பாலில் இத்தனை லட்சம் கோடி பணத்தை அடிச்சிங்களே, எப்படி அடிச்சிங்க இவ்வளோ பெரிய பணத்தை? நீங்கள் ஈடியை பற்றி பேசுகிறீங்க. அஜித் பவார் மேலே ஈடி கேஸ் இல்லையா? எப்படி கூட்டணி சேர்த்திங்க அஜித் பவாரை? பேசுனா போயிட்டே தான் இருக்கும். அதுவும்
புரியுது சார். பாமகவில் வந்து தலைவர் வந்து மாற்றிருக்காங்க. ராமதாஸ் வந்து நானே இது நல்ல சப்ஜெக்ட். இதை கேட்குறீங்களா? தேவையெல்லாம் மோடி எல்லாம் திட்டி போர் அடிச்சுட்டு கரண்ட்டாக யாராவது கொண்டு வாங்க வாங்கி நானே தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், ராமதாஸ் ஐயாவுக்கு 96 வயசு, மோஸ்ட் சீனியர் இன் தமிழ்நாடு பொலிட்டீஷியனில். அவர் அந்த கட்சியை வளர்த்த விதம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்து கட்டமைச்சு வன்னியர் சங்கமாக இருந்து காடுவெட்டி குருவும் இவர் நெஞ்சு வெடிக்க பேசி காடுவெட்டி குரு செத்தே போய் பழனிபாவா மறந்தே இருப்பாங்க. பாமகவில் உள்ளவங்களே மறந்துருப்பாங்க பழனிபாபாவை. இந்த இருக்காரில் மேலே பழனிபாபா வந்து பாமகவோட ஃபவுண்டர் தான் சொல்லணும். அதை எப்படி அரசியலாக நகர்த்தினது பழனிபாபா நகர்த்தி கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு ஒரு விழா கூட எடுக்க மாட்டாங்க. சின்ன ஒன்று இடத்துல அவரோட சமாதி கிடக்கு. நல்லா ஒரு பெரிய இடத்துல இங்கே கூட கட்டுங்களேன், அவரோட நினைவிடம் ஒன்று கட்டுங்களேன் சரஸ்வதி காலேஜில். ஆட்சியில் நீங்கள் தான் சார் இருக்கீங்க, நீங்கள் தான் கட்டணும் சார். ராமதாஸை கட்ட சொல்கிறாங்க. திமுகவுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். திமுகவில் ஒரு இதாக இருந்தாரா, அதனால் பயணிச்சார், அவ்வளோதான். அப்போ அப்படியெல்லாம் உருவாக்கி வந்த கட்சி அவர் அவசரமாக முதல்ல நேற்றுக்கே எடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கல. அமித்ஷா வந்தார். யார்? அமித்ஷா திமுக இருக்கார்ல, டெல்லியிலேருந்து ஜெண்டா நீலகண்டனை போட்டு விட்றாங்க பாருங்க, போட்டால் ஜெண்டா வந்தார். ஜெண்டா வந்தோடனே இவர் அன்புமணி என்ன பிளான் பண்ணிட்டாரு, தம்பி கார் டிரைவர் வண்டி எடுத்து நேராக போய் ஜெண்டாவை பார்த்துருவோம் அப்படின்னு. இது ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை. எப்படின்னா, முகுந்தன் தெரியுங்களா, அவருடைய பேரன் தான் முகுந்தன். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனாலிசிஸர். அவர் அனாலிசிஸர் வந்து சௌமியா அன்புமணி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தேர்தல் நினைப்பே இவங்க தோற்றுருவாங்க, இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் தோப்பாங்க, இந்தந்த பின்னடைவு நமக்கு பாஜகவோட போனதில்லை அப்படின்னு ஒரு லாங் டேட்டா ஒன்று கொடுத்தாரு. இந்தந்த தொகுதியெல்லாம் நம்ம இவ்வளோதான் ஓட் பேங்க் இருக்குது, நமக்கு இந்தந்த வகையில் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சியை வந்து அன்புமணி தவறாக வழி நடத்துகிறாரு, சௌமியா பக்கம் டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெளிவாக போட்டு ஒரு சேட்டு போட்டு கொடுத்தாரு. அப்போ தான் முகுந்தன் மேலே அவருக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. ஏறா பார்ப்போம். ராமதாஸை பொறுத்தவரையும் ஒரே வார்த்தை இதுதான், பார்ப்போம் இரு கொஞ்சம் இரு என்னன்னு பார்ப்போன்னாரு. அடித்தா அதேமாரி வந்துச்சு ரிசல்ட்டு. ஆக இவன் ஒரு பிரில்லியண்ட்டுங்கிற முடிவுக்கு எடுத்தார். மற்றபடி பேரெல்லாம் அவர் முடிவு எடுக்கலை. முகுந்தன் இஸ் ஏ பிரில்லியண்ட். நம்ம நாளைக்கு போயிட்டோம்னா, ஏன்னா 96 வயசு ஆகிட்டு, ஐயா வந்து வயோதில் மூத்தவர், நல்லா ரொம்ப வருஷம் இருக்கட்டும், நான் அதெல்லாம் சொல்லலை. எல்லாருக்கும் மரணம் பொதுவானது தானே. புரியுது. ராமதாஸ் ஐயா நெடிய ஆயுளோடு இருக்கணும், நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அவர் நிறையா மக்கள் சேவை செய்யணுங்கிற என்னுடைய பெரிய ஆசை. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டார், நமக்கு வயசாகிட்டு எவனும் தான் பேச்சை கேட்க மாட்டாங்க கட்சியில். முதல் விஷயம், எல்லாரும் வீட்லேயும் உள்ளது தானே, உங்கள் அப்பா பேச்சை நீ கேட்பீங்களா? உனக்கு வயசாகிட்டு நான் சொல்கிறதெல்லாம் தெரியாது, நீங்களாம் செல்ஃபோன் ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்க அரசியல்ன்றவாங்க. ரைட்டாக புதுசாக ஆள்லாம் இறக்கணும்னு இவருக்கு மாதிரி ஆகிட்டார். எவனுமே கேட்க மாட்டான், தைலாபுரத்தில் நம்ம தனியாக கிடக்கிற மாதிரி இருக்க, என்னடா அது ஒன்றுமே இல்லைன்னா முகுந்தனை பிடிச்சார். ஆக அன்புமணிக்கு போதிய பொலிட்டிக்கல் நாலேஜ் பத்தலைங்கிறது ராமதாஸ் ஐயாவோட எண்ணம். உண்மையாகவே பிள்ளையாக இருந்தாலும் பெத்த மனசு தான். ஆனால் பிள்ளை நாளைக்கு இதை கட்சியை கொலாப்ஸ் பண்ணிட போதுங்குள்ள ராமதாஸுக்கு பிள்ளையா கட்சியான்னு வந்தாக்கா கட்சி தான் அவருக்கு. வன்னியர் மக்களாக பிள்ளையான்னு வந்தால் வன்னியர் மக்கள் தான் ராமதாஸ் உண்மையாகவே. அதில் மாற்று கருத்தே கிடையாது. மாறி இருக்கலாம், பல இடங்கள் மாறி மாறி கூட்டணி வச்சுருக்கலாம், அது அவங்களோட வழக்கம் அது. பட் அதுவும் இல்லாமல் அவரோட ஐடியாவான்னு கூட இப்போ சந்தேகமாக இருக்குது. அன்புமணியோட ஐடியாவை கூட இருந்திருக்கலாம்ல. ஏங்க இவ்வளோ பெரிய அதிமுகவே தன்னோட தைலாபுரம் தோட்டத்தை தாங்க வரவழைச்சாரு கூட்டணி பேசுறதுக்கு. வாங்கடா வேணாம். திமுக கூட அப்படி தான் போவாங்க நிறைய. இல்லை இதுவரை திமுகலாம் அங்கே எல்லாம் போய் பேசலை, இதெல்லாம் சம்மந்தம்லாம் சொல்லக்கூடாது. திமுக எங்கேயுமே கூட்டணி பேசுனதில்லை. அறிவாலயத்தில் வந்தால் கூட்டணி பேசிக்கலாம். அதுவும் பேசி முடிச்சு ஃபைனல் கையெழுத்து போடுறப்ப தான் நீ அறிவாலயத்துக்கே வரலாம். இங்கே வந்துட்டு பேசிட்டுலாம் வெளில ஓட முடியாது. எல்லாம் நீங்கள் மாவட்டச்செல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இத்தனை சீட்டு தருவாங்க அப்படின்றது. திமுகவோட ஸ்டாண்டப்பை நீங்கள் அதிமுகவோட சேர்க்குறீங்க. திமுகவோட எம்எல்ஏ தாங்க எம்ஜிஆர், கட்சி ஆரம்பித்தார்ல. திமுகவோட எம்ஜிஆர் தானே கட்சி, எம்எல்ஏ தானே, ஒரு கிளை கட்சி ஆரம்பித்தார், அவ்வளோதானே. இப்போ தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக போயிட்டு கொண்டு போய் பாதம் தாங்கி கொண்டு போய் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் எதுக்கு 3 காரில் தாவி போனீங்க? 3 காரில் டவுன் பஸ் மாரி எதுக்கு தாவுனீங்க? சார் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தான் சார் போனாங்க. எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கௌரவமாக இங்கே மெட்ராஸில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் பாருங்கள், திமுக மீது கம்ப்ளைண்ட்டை. டெல்லியில் இறங்கி அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு பாருங்கள், கியாகா அத்ரிகாய் அப்படின்னு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு நேராக மோடியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, அமித்ஷா பார்க்க வேண்டியதானே. 3 காரில் தாவி தாவி ஓடுறீங்களே எதுக்குன்னு கேட்குறேன். அப்ஸ்காண்ட் அக்யூஸ் ஓடுற மாதிரி ஓடுறீங்களே எதுக்கு? பிரேவாக செய்யுங்க, தப்பே செஞ்சாலும் பிரேவாக செய்யுங்க, தைரியமாக செய்யுங்க. ஓகேயா? நீங்கள் அன்புமணியை பற்றி கேள்வி கேட்டீங்க. அப்போ முகுந்தனுக்கு பதவி கொடுக்கணுங்களா, அன்புமணிக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா முகுந்தன் வந்து அன்புமணி சொல்கிறத கேட்க மாட்டாப்புல. ஏன்னா அன்புமணிக்கு பத்தாதுங்கிறது முகுந்தனுக்கு தெரியும். முகுந்தனை யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க, அவரோட புகைப்படத்தோட யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க, அன்றைக்கி அறிவிச்சு கூட யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஆனால் அவர் பின்னாடி இருந்து இயக்குறவர், அவர் ஒரு பிகே மாரி அவர் டைப்பு.
அப்போ அன்புமணி வந்து டாமினேட் செய்யப்படும் போது எப்படி இருந்தாலும் அக்கா மாவன் தான், தங்கச்சி மாவன், டாமினேட் ஆகிறது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தாய்மாமன் தான் எங்கிட்டால யார் முகுந்தனுக்கு. அப்போ தான் மைக் அப்படி போட்டார்ல, அப்போ தான் ராமதாஸ் ஐயா சொன்னார், இந்த கட்சியில் என்னை எதிர்த்து யாரும் இருக்க முடியாது அப்படின்னா போ அப்படின்னாருல்ல. அப்போ தான் இவர் எழுந்து நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், என்னை அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அப்போ கோஷ்டி பூசல் 2 ஆகிட்டு. ஏன்னா பாமகவில் நேற்றே பிரச்சனை ஆகிட்டு. தைலாபுரத்தில் ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்களும் திலகபாமா போனப்போ கூட அவர் பார்க்க அனுமதிக்கலை. அவர் சமாதானம் பேச வந்த எம்எல்ஏ மற்றும் அங்கே உள்ள யாரையுமே அவர் அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா கட்சி அழிய முடியாதுங்கிற முடிவு எடுத்துட்டார். இப்போ என்டையர் பவரும் ராமதாஸ்கிட்ட வந்துட்டா இப்போ கூட்டணி பேசுறது எல்லாம் ராமதாஸ் ஐயாட்ட தான் பேசணுங்கிற முடிவு வந்துடுது. ஏன்னா கட்சியை வேணால் 2ஆக உடைக்கலாம் யார் அன்புமணி, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்புமணி எல்லாம் தனியாக லீட் பண்ண முடியும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி தனியாகவே அன்புமணியை முதலமைச்சர் கேண்டிடேட்டாலும் ப்ரொமோட் பண்ணி செஞ்சு பார்த்தார் ராமதாஸ் ஐயா, எடுபடவே இல்லை. அன்புமணி எதோட வரதுக்காக அவங்க பல திட்டங்கள்லாம் போடுறாங்க. பாமக வந்து திமுகவோட வரதுக்கான பல திட்டங்கள்லாம் போடுறாங்க. பல திட்டங்கள் ராமதாஸ் ஐயா நினைச்சா ஒரே நாளில் வந்துடுவார், அவ்வளோதான் அவர் நினைக்கிறது தான். சார் அவர் இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் இருந்திருக்காங்கல்ல, ஒரே தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாமகவுக்கு ஆதரவாக ஏங்க நான் ஒன்று புரியவே இல்லை, நீங்கள் இந்த வன்னிய பெருமக்களையும் விசிக்காவே ஏன் கோத்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? என்ன உங்களுக்கு கோத்து சார் திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. இருக்கிற தலைமையை நான் ஏற்றுன்னு வரமாட்டேன். இல்லை அப்படிலாம் அவர் எங்கேயும் சொல்லலை. முதல்ல கட்சி ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி அமைக்கணும். ஏற்கனவே 2 பேரும் ஒன்றா தேர்தல். திருமாவளவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காரு ராமதாஸ், அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு 50 வயசு 55 வயசு திருமாவளவன் இருக்கவுள்ளே பொண்ணு பார்த்தார். திருமாவளவா என்ன இதெல்லாம் விளையாட்டு, பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னவர் ராமதாஸ். அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் அதிகம். ஓகேயா? காடுவெட்டி குரு அண்ணனை வந்து எந்த இடத்துலையும் வாப்போன்னு கூட திருமாவளவன் திட்டினது கிடையாது. அவர் திட்டுவார், அண்ணன் குரு அண்ணன் எல்லாரையும் திட்டுவார். பட் இவங்க ஏங்க சரி தமிழ்நாட்டிலே அதிக அம்பேத்கர் சிலை நிறுவன ஒரு கட்சி எது சொல்லுங்கள்? பாமக தாங்க. ஒரே நாளில் நிறுவனாங்க, 16 சிலை நிறுவனாங்க. ஆனால் அம்பேத்கர் வேறு ஜாதியோட ஐக்கான காமி, அது தப்பு. அது அவர் எந்த ஜாதிக்கும் ஐக்கான் கிடையாது. அவர் மனித குலத்துக்கு மனித உயிரினத்துக்கான ஐக்கான், அவர் செல்களுக்கான ஐக்கான். ஒரு புழு வாழ்றதுனால அது அம்பேத்கருடைய ஒரு கருணை அதில் இருக்கும். ஆனால் அவர் அவ்வளோ சிலை திறந்தாங்க. காரணம் என்ன? நாங்கள் இப்படி எங்களை கட்டமைக்காதீங்கன்னு. நான் இன்றைக்கே சொல்லுவேன், பாமக சாதிக்க நினைக்கிறது சாதி தடையாக இருக்கிறது. அது வன்னியர் சங்கத்திலேருந்து வந்தது தொட்டு அது வன்னியர் கட்சியாக வேட்டி. இன்றைக்கி அதில் பொதுச் செயலாளர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தானே இருக்கார். சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு இருக்கார் சார். அப்புறம் அதெல்லாம் ராமதாஸ் ஐயோட பெரிய ஸ்டாண்டுங்க. அதெல்லாம் அவரோட ஆழமான அரசியல் அறிவு. புரியுது சார். 96 வயசுல மூளை வேலை செய்யுது. அமித்ஷா வர்றாரு, இவன் வேறு அன்புமணி வேறு கார் எடுக்கிறான், ஏதாவது பேசி கையெழுத்தை போட்டு வச்சுட போகிறான், நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகிற போகுதுன்னு சொல்லி முந்தினார் பாருங்க. இப்போ பாமகவுடைய ஹார்ஸ் ரைடிங் ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய குதிரை பேரம் ஸ்டார்ட் ஆகிட்டு. எங்களை பிஜேபி தான் நினச்ச, இல்லவே இல்லை. நாங்கள் அதிமுகவுக்கு போவோம், திமுகவுக்கு போவோம், பிஜேபிக்கும் போவோம், காங்கிரஸுக்கும் போவோம், நாம் தமிழருக்கும் போவோம், யாருக்கு ஒன்று போவோம். ஓப்பன் டாக் முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ சினாரியாவே வெட்டியாச்சு இல்லைங்க. பிஜேபிங்கிற சினாரியாவை நாம் தமிழர் கூட போவாங்களா? எதுக்கு ஒன்று போவாங்க. அதெல்லாம் அவர் ஐயாவோட திட்டம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பட்டு பயங்கரமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு கட்சிக்குன்னு ஒரு கட்சி சண்டை இருக்கும். யார் பெரியவங்கன்னு மோதல் இருக்கும். திரும்ப நான் இன்றைக்கி சொல்கிறேன், சமகாலத்தில் நான் சில பேரை வந்து ரொம்ப வியந்து பார்ப்பேன். எனக்கு ராமதாஸுக்கும் சமகாலம் இல்லை. அவர் ஐயாவோட வயசில் பாதி கூட நான் கிடையாது. ஆனால் அவரோட அரசியலை வந்து நான் ஒத்து படிக்கிறேன். இப்படி ஒரு மனிதனுக்கு காய் நவத்து தெரியுது அழகாக, இன்ன வரைக்கும் ஒரு அலிகேஷன் இல்லாமல், ஒரு லேடிஸ் மேட்ரு மாட்டாமல். சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். புரியுது சார். அப்படியே அழகாக குடும்பத்தோடு அணைச்சி இழுத்து பிடிச்சி பொங்கல் திருவிழாவில் அது இதெல்லாம் பண்ணி சித்திரை திருவிழா நடத்தி எல்லா இடத்துலையும் பல பலிகள் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த கட்சியை இழுத்துட்டு வந்துட்டார் பாருங்கள். ஒரு ஒரு இன்றைக்கி வந்து பாமக எந்த பக்கம் போனாலும் அதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு தன்னை நிலைநிறுத்துறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி திருமாவளவன் தானாக ஆரம்பித்து ஒரு மத்திய சர்க்கார் வேலையை விட்டெறிஞ்சிட்டு மதுரையிலேருந்து வக்கீலுக்கு படித்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸில் போய் 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 ஒரு ஒரு ஊரில் 4 பேர், அதுவும் நீ ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை போய் கூட்டுறதுங்கிறது ஈஸி. வந்துடுவாங்க, வாங்கள் ஒன்று கொடுங்கள், வாங்கள் வன்னிய பெருமக்களே அப்படின்னா ஒன்று வந்துடுவாங்க. வாங்கள் முக்குளத்து சொந்தங்களே வாங்கல்லாம் வந்துடுவாங்க. வாங்கள் நாடார் பெருமக்களேன்னா வந்துடுவாங்க. ஆனால் ஒரு ஆல்ரெடி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒருத்தனை, அவன் குரலற்றவனின் குரலாக இருக்கிற ஒரு மனிதனை போய் நீ கூப்பிடணும், வாங்க நம்ம அரசியல் பண்ணுவோம், நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், நம்ம சவுண்டு கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். எல்லாம் எளிய மனிதர்களை. நீ பணக்காரனை போய் கூப்பிட்டீங்கன்னா இனோவா காரில் வந்துடுவான் தம்பி.
எளிய மனிதன் பசு கூட காசு இல்லாதவங்க போய் நீ கூப்பிடணும். அன்றாட தினக்கூலி வேலைக்கு போகிற மனிதனையும் விவசாய கூலிகளையும் நீ கட்சி கூப்பிடணும். கட்சிக்கு வந்தால் காசு கிடைக்காது. இப்போ கட்சி எல்லா கட்சியும் பணக்கார கட்சி ஆகிட்டு விஜயே எத்தனையோ கோடி வேனு கொடுத்தாரான் வாடகை, வேன் வாடகை இப்போ கொடுப்பாங்க. அப்போ எங்கே இருந்துச்சு? ஒருத்தரையா திண்ணை பிரச்சாரம் மாரி 4 பேராக பேசி 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 இன்னைக்கு வந்து ஒரு விசிகாங்கிற கட்சியை வந்து யாரும் விமர்சிக்க முடியாத இடத்துல இருக்க கட்சி விசிகா தான். விசிகா விமர்சித்தா ஆட்டமே காலி உண்டா இல்லையா? அந்தளவுக்கு வந்துட்டுல எல்லா கட்சியும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாருன்னு அவர் அணைகட்டி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி அதிமுக அதே ஆசை இருக்குது, விசிகா நம்ம பக்கம் இழுத்துக்கலாமான்னு. வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. புரியுது சார். பாமக வந்து இப்போ திமுகவோட வந்தால் திமுக வந்து கணிசமான சீட்டுகளை கொடுத்து நீங்கள் வந்து தேர்தல் சந்திப்பீங்களா? இல்லை, அது தலைமை தான் முடிவெடுக்கணும். கணிசமான சீட்டுகள்லாம் விசிகா இருக்காங்க, விசிகாவோட ஒப்பீனியன் கேட்காம எல்லாம் செய்ய மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஒப்பீனியன் கேட்கணும். கூட்டணி கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வந்து ராமதாஸ் விமர்சனம் பண்ணதுக்கு அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சும்மா சொல்கிறதாங்க. அவர் வேற மூத்த தலைவர், அவரை போய் இதெல்லாம் ஏன்னா ஒரு அறிக்கை கொடுத்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மைக்கை கொண்டாந்து என் தொண்டைக்குடியில் சொல்லிட்டுனா இவர் இருக்கிற டென்ஷனில் ஏங்க வேறு வேலை இல்லை விடுங்க ஏங்க போட்டு. இதெல்லாம் ஒரு கேஷுவல் டாக்குங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த முதல்வன் படத்தில் சொல்லவே இந்த 4 நாற்காலி கதை சொல்லுவார்ல ரகுவரன், நம்ம சொல்கிறேன். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு இந்த சீட்டு அவ்வளோ ஹாட் சீட்டாக இருக்குது. காலைல எழுந்ததுலேருந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், நான் லஞ்சு கூட போகல, பேசிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் நினச்சி பாருங்கள். கடைக்கு ஓடியில் ஒரு கட்சிக்காரன் ஒரு பெட்டிக்கல்ல ஒம்பளத்துருவான். பார்த்தீர்களா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு. ஏன்னா இவங்களால போய் ஒம்பளத்தாங்க. எவ்வளோ கொடியை கட்டிட்டு எவ்வளோ காரில் தரத்துலாம் கிடச்சா திமுகங்கிறான். பார்த்தா அதிமுக காரன் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கூட்டணி பேசுகிறதெல்லாம் இப்படி விளையாட்டாலும் பேசக்கூடாது. அது அந்த கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது பேசி இத்தனை சீட்டு அவங்க 50 சீட்டு கொடுனா 50 சீட்டு கொடுத்துருவாங்களா? கொடுக்க முடியாது. 234 சீட்டு தான் மொத்தமே இருக்குது. மெஜாரிட்டியை திமுக வச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு கொடுத்தாலும் என்ன சின்னத்தில் நீங்கள் நிற்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். சரியா? விளையாட்டு கிடையாது. ஐயோ இவர் கேட்குறாரு, நம்ம ஐயா வச்ச 96 வயசு வேறு ஆகிட்ட, ஐயாவுக்கு ஒரு சீட்டு 2 கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா எப்படி ஜெயிக்கணும்? ஒரு விஷயம் கேளுங்க, கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்த வேண்டும், தன்னுடைய சொந்த கட்சிகளையும் திருப்திப்படுத்தணும். ஒரு மாவட்ட செயலர் உட்காந்துருப்பாங்க, நமக்கு தாண்டா இந்த வாட்டி சீட்டுன்னு. இல்லை ஒரு ஒன்றிய செயலர் உட்காந்துருப்பார், நமக்கு தான் சீட்டுன்னு போஸ்ட் அடித்து செலவு பண்ணியிருப்பார் அவ்வளோ காசு 5 வருஷமாக. கடைசியாக கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கல, புஷ்ஷுன்னு போனால் எப்படி இருக்கும் அவருக்கு? கோவம் வருமா? அதை சொல்லுங்கள். நான் செலவு பண்ணி வச்சு உட்காந்துருந்தாக்க நீ யாருக்கும் சீட்டு கொடுப்ப, நான் அவனுக்கு ஓட்டு கேட்கணுமா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ அவங்களையும் திருப்திப்படுத்தணும். கட்சி ஜெயிக்கணும். நம்ம முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் ஐயா உட்காரணும், கொஞ்சம் விட்டு கொடுங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற புரிதலை சொல்லி எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும். போய் படுத்துட்டாங்கன்னா ஜெயிக்காது தெரிஞ்சுங்க. கூட்டணி கட்சிக்கு ஒர்க் பண்ணாமல் படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்து வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் செஞ்சால் கட்சி தோற்று போவோம். அப்போ அவங்களையும் திருப்திப்படுத்தணும். 234 சீட்டு தானே இருக்குது. அப்போ எல்லாரையும் திருப்திப்படுத்தி கட்சிக்காரங்களையும் திருப்திப்படுத்தணும். சாதி இல்லாமல் சாதிக்காரங்களையும் திருப்திப்படுத்தி தான் ஆகணும். அவங்க கேட்பாங்களே நமக்கே சீட்டு கொடுக்கல அப்படின்னு. எல்லாரும் திருப்திப்படுத்தி தான் கூட்டணி சீட்டு கொடுக்க முடியும். கூட்டணிங்கிறது எலெக்ஷனோட பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் ஐயாவுக்கு அப்போலேருந்து அதிமுகவோட போகிறதுல ஒரு ஆசை இருந்திருக்கும். நீங்கள் கேட்கலாம், பிஜேபி அதிமுக அலைன்ஸாக தான் போகிறத, பிஜேபியோட போய் எலெக்ஷனை சந்திக்கிறதுங்கிறது வேறு, அதிமுகவோட போய் எலெக்ஷனை சந்திக்கிறது வேறு. இப்போ இவர் அதிமுகவோட போய் எலெக்ஷனை சந்திச்சிருந்தாருன்னா குறைந்தபட்சம் இவங்க ஒரு எம்பி வந்திருக்கலாம், 2 எம்பி வந்திருக்கலாங்கிறது ராமதாஸ் ஐயாவோட ஐடியா. சௌமியாவெலாம் வந்திருக்கலாம், தோற்று போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணம். புரியுது. ஆனால் பிஜேபியோட சந்திக்கல உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அரசியலுங்கிறது 0 தான். எப்பயும் 0 தான். ஹீரோ ஆக முடியாது. ஏதோ இப்போ 3 சீட்டு 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? அது எல்லாம் 400 ஓட்டு 600 ஓட்டு வித்தியாசத்தில் கமலஹாசன் ஜெயிச்சது தானே வானதி எல்லாம். ரைட்டா? சரிங்க சார். நயினார் நாகேந்திரன்னா ஒரு சீனியர், ஆல்மோஸ்ட் சீனியர். ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களை ஜெயிச்சதை வச்சு நீங்கள் பிஜேபி கால் ஊன்றி விட்டது, சாட்டையடி சித்தர் இருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் பதவியே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அடிச்சாங்க பாருங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆடுற 10 வருஷத்துக்கு குறைஞ்சி உறுப்பினராக இருந்தவனுக்கு வந்து தலைவர் பதவிக்கு நாமினேஷனே பண்ணக்கூடாது. இன்னைக்கு தூக்கி போட்டாங்கல்ல சார். 2 பேருமே நீங்கள் 2 பேருக்குமே இல்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் தாக்குதல் பண்ணிட்டார். அண்ணாமலையும் பண்ணிட்டார். ஆமாம், ஏகமனு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வளரலை, பேசு பொருள் ஆகிட்டு தமிழ்நாட்டில். ரைட்டா? 2 விஷயம் இருக்குது. நொட்டோரியஸ் ஃபெமிலியர்னு சொல்லுவாங்க. ஃபெமிலியர் ஸ்டாண்டர்ட். நொட்டோரியஸுங்கிறது ஊரில் எவனாவது ஒரு சாராயவர் இருந்தால் நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில பிளக்கம் சொன்ன, வேறு ஒன்று தப்பாலாம் எடுக்கிறாங்க. அவர் அண்ணாமலை வந்து நொட்டோரியஸ் ஆக்கிட்டாப்புல, ஃபெமிலியர் ஆக்கலை. அந்த கட்சி வந்து தமிழை செய்கிற பின்னா ரொம்ப அவமானத்தை தாங்கினாங்க.
அந்த அக்கா மட்டும் தான் போய் மேடையாக கற்று கிடந்து தாமரை மலம் தேத்திரன் தாமரை மலம் தேத்திரன்னு. ஆனால் இவர் வந்து இப்போ கட்சி ஆன் குரோத் ஆனப்போ அவர் கையில் வந்துச்சு. வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி போட்டு உடைச்ச ஆண்டின்னு பாட்டு கூட ஆடுவாங்களே சினிமாவில், ஒரு பாட்டு உண்டு, போட்டு உடைச்சது தான் இவர் மிச்சம். எல்லாரையும் கொலாஸ் பண்ணிட்டாப்புல, கட்சிக்காரவங்களெல்லாம் விரட்டி எல்லாரையும். இப்போ ஹனி ட்ராப் வீடியோ கேடி ராகவனெல்லாம் இவர் தானே வீடியோ ட்ராப் வீடியோ ட்ராப் விட்டது போட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டாப்புல. அதனால் அவர் நம்பியெல்லாம் யாரும் பின்னாடி நிற்க மாட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம், அவர் குழப்படியை பார்ப்போம். புரியுதுங்க சார். நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.